அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களோட சேர்ந்து பண்ணுறேன் நான். மைனாவோட பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? மைனாவோட பறந்த ஆமா ஆமா. ஏண்டா வேலையை விட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்களா? குடும்பமாக சேர்ந்து பண்ணுவோம். அதான் பண்ணியிருப்பேன். எல்லாம் ஒரு விளம்பரம் தான். Let's Go Holidays presents தலைவன் தலைவி audio launch powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். சந்தோஷமான விஷயம் என்னென்னா அடுத்த படம் அவங்களுக்கு தான் பண்ணுறேன். இப்போ தெரியுதுண்ணே இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஏன் நீங்கள் ஆடியோ லான்ச் எல்லாம் ஒரு விளம்பரம் தான். உங்களுடைய காதல் உருவானதே பசங்க ப்ரொடக்ஷன்ஸில் தான் நாமல. ஐயோ ஐயோ இல்லை எப்போ லவ் பண்ணாங்க எப்போ எதுவுமே தெரியல. ஏண்டா வேலையை விட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்களா? அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களோட சேர்ந்து பண்ணுறேன் நான். குடும்ப படமாக இருக்குமா? குடும்பமாக சேர்ந்து பண்ணுவோம். இந்த ஜீப்பை ஓட்டுங்கன்னாரு, ஓட்டுனேன். அடுத்த நாள் இந்த பக்கம் ஓட்டுங்கன்னாரு, அந்த பக்கம் ஓட்டிகிட்டே போனேன். அப்படி ஒரு வாரம் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஹீரோ சார் முன்னாடி ஒரே டைலாக்கு, அதான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அது என்ன கேரக்டர்னு நான் படம் வந்தால் தான் எனக்கே தெரியும். பாண்டியராஜ் சார், நாங்கள் வந்து பேசாத விஷயங்கள் கிடையாது, ஃபீல் பண்ணாத விஷயங்கள் கிடையாது. மைனாவோட பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த படத்துல? மைனாவோட பறந்த ஆமா ஆமா ஆமா. அது எவ்வளோ பெரிய ஆப்புன்னு எனக்கு தான் தெரியும். Let's Go Holidays presents தலைவன் தலைவி ஆடியோ லான்ச் powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner. Real greatest of all time, one of the best we have, இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவின் கேங்ஸ்டர் வெங்கட் பிரபு சார் அவர்களை அழைக்கிறோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடித்த நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அதில் வந்து பாண்டியராஜ் சார், நாங்கள் வந்து பேசாத விஷயங்கள் கிடையாது, ஃபீல் பண்ணாத விஷயங்கள் கிடையாது. ரொம்ப பிடித்த ஒரு 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 இயக்குனர், அவரோட மரினா பசங்க அந்த டைம்லேருந்தே வந்து அவருடைய, ஏன்னா நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் கரியரை. ஸோ வந்து இன்னும் நாங்கள்லாம் வந்து இன்னும் அவர் அந்த டைம்லேருந்து இன்னும் ஒன்றா ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இது வந்து சத்யஜோதியில் வந்து சார் பண்ணுறாருன்னு. அதே மாதிரி வந்து விஜய் சேதுபதி சாரோடைய ஃபர்ஸ்ட் படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தோடைய ப்ரமோஷனுக்கு அப்புறம் அவரோட படத்தோட ப்ரமோஷனுக்கு இன்றைக்கி தான் வரேன் செகண்ட் டைம் நான். ஸோ அந்த டைம் வந்து நம்மலாம் ஒரு மேட்ச் விளாண்டோன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு டிவிக்காக எங்கேயோ ரொம்ப தூரம் கூப்பிட்டு போனோம். அந்த சதீஷுங்கிற ஒரு பையன் கூப்பிட்டு போயிட்டு நம்மளெல்லாம் மேட்ச் ஆடி சன் டிவியில் எல்லாம் இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த சமயம். அது ஸ்டார்டிங், ஏன்னா வந்து சென்னை 28 கிரிக்கெட்டுங்கிறதுனால அந்த டைமில் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம ஹாலிவுட்டில் தான் மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன் சார். ஹிந்தியில் போயிட்டு கலக்கின மாதிரி கண்டிப்பாக வந்து ஐ திங்க் யூ வில் கோ தேர், வில் கோ பிளேசஸ். ஸோ அவருக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது, எந்த மொழினாலும் வந்து அவருக்கு பிரச்சனையே கிடையாது. இஸ் அன் அமேசிங் ஆக்டர். எல்லாருமே பெரிய ஃபேன்ஸ் அவருக்கு. அதே மாதிரி நித்யா மேனன் மேடம், ஐ மீன் பிக் ஃபேன். நான் இதான் ஃபஸ்ட் டைம் உங்களை நேரில் பார்க்குறேன். உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸில் நானும் ஒருத்தர். என்ன எப்படி இவ்வளோ ஈஸியாக நடிக்கிறாங்க, இவ்வளோ ஈஸியாக யூ கன்வே திங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஒரு சின்ன ஒரு சைலண்ட் ஷாட் கூட அவ்வளோ நல்லா ரசித்து பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு ஃபஸ்ட்டு டைம் ஆடியோ லான்ச், அதாவது பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய முதல் படமான அட்டகத்தி படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் தான் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட செகண்ட் ஆடியோ லான்ச் நான் இது தான் வரேன். ஏன்னா அது என் அசிஸ்டண்ட்டு தான் பண்ணான், ரஞ்சித்தோட முதல் படம். ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சந்தோஷ்லாம் வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு சின்ன பேண்ட் வச்சு லைவாக வந்து ஸ்டேஜ், அதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். லைவாக வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வித் இஸ் பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட சாங்கை வந்து ப்ரமோட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் நாங்கள்லாம் +1 -1 போட்டு நடிச்சிருவோம். ஆனால் அவங்க லைவாக பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய செகண்ட் ஆடியோ லான்ச் இப்போ தான் வரேன் நான். ஸோ நிறைய கனெக்ஷன். அந்த ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். நீ தானா? ஆமாம். அது மாதிரி ஜஸ்ட் கோ வெரி லாங் வே பேக் நினைக்கிறேன்.
நம்ம சுகுமார் சாரும் பயங்கர ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக யூனோ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அவர் ஃபோட்டோகிராஃபியில் தான் ஆரம்பித்து அதுக்கப்புறமா யூனோ இட்ஸ் கிரேட் டு see him யூனோ இன் கிரேட் ஹைட்ஸ். வாழ்த்துக்கள். அப்புறம் சுரேஷ் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ், ஏன்னா அவங்களும் எங்கள் அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கெல்லாம் வந்து ஒன்றா பார்ட்டி பண்ணி ஒன்றா படம் பண்ணி ஏன்னோ இது அவங்கெல்லாம் வந்து யூனோ தே கோ வெரி லாங் வே பேக். இப்போது பகல் நிலவுலலாம் வந்து அப்பா தான் ஆல் சாங்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்பா தான் வந்து எல்லா சாங்ஸும் பகல் நிலவு 3ஆம் பிறையிலையும் அப்பா எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா படங்கள்லேயும் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா என்னோடய அடுத்த படம் அவங்களுக்கு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நானும் அவங்கக்கிட்ட ரொம்ப நாளாக அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அனௌன்ஸே பண்ண மாட்டேங்கிறேன். ஆனால் நானே சொல்லிடலாம் அடுத்த படம் அவங்களுக்கு தான் பண்ணுறேன். இப்போ தெரியுதுண்ணே இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஏன் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தீங்க. எல்லாம் ஒரு விளம்பரம் தான். ஸோ அதுதான். ஸோ அடுத்தது அவங்களுக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் பி வித் த டீம். அதே மாதிரி வந்து விவேக்கோடைய வரிகள், அவருடைய யூனோ த வே ஹி ரைட்ஸ், வே ஹி திங்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸ், ஒரு சாங் தவிர மற்ற சாங்ஸ் எல்லாமே விவேக் தான் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. கோட்டில் வந்து மட்ட சாங் வந்து சார் தான் எழுதினாங்க. ஸோ அந்த சாங்கும் வந்து யூனோ இட் வாஸ் அதே எல்லோ சாரி. ஆமாம் அதே எல்லோ சாரி. ஸோ அது வந்து த வே ஹி ரோட், த வே ஹி கேம் அப் வித் திங்ஸ் வாஸ் லைக் really good, very creative person. Is into story, dialogue writing, lyric writing, and ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரெண்ட், and is a great man and very big fan of him as well. So I just want to wish the whole team all the very best. தலைவன் தலைவி விரைவில் திரையரங்குகளில் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணும். சூப்பர்ண்ணே. நன்றிண்ணே இந்த குடும்பத்துக்கு வந்து இப்படி ஒரு வாழ்த்து சொன்னதுக்கு. அண்ட் உங்களுடைய படமும் வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படின்னு இருக்கும்? ஃபேமிலி படமா, குடும்ப படமாக இருக்குமா? எப்படி? குடும்பமாக சேர்ந்து பண்ணுவோம். இல்லை ஒரு பார்ட்டி ஜோனில் இருக்குமா, இல்லை குடும்ப படமாக இருக்குமா? நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் அவரை மீட் பண்ணீங்க அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அவர் தான் உங்கள் படத்தோட கதாநாயகனாக இருப்பாரா? ஏதாவது ஒரு சொல்லிட்டு போனீங்கன்னா. எனக்கு நிஜமாக ஆசை. ஆனால் நான் முன்னாடி ஒரு வாட்டி போய் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். அது கரெக்டாக அமையலை எங்களுக்கு. கரெக்டாக அது ஷுட் ஹேப்பன் ஒன் டே. அவர் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. ஐ மீன் ஐ ட்ரை டு டூ இட் வித் எவ்ரிபடி. அந்த மாதிரி அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக இது வரைக்கும் அவர் நிறைய பண்ணிட்டாரு. ஆனால் இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களோட சேர்ந்து பண்ணுறேன் நான். Thank you for confirming that with us. அண்ட் அண்ணே ஆஸ் அ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் உங்களுக்கான ஒரு சின்ன மொமெண்ட்டோ அண்ட் அந்த மொமெண்ட்டை வழங்குவதற்காக நீங்கள் ஹாலிவுட்டில் மீட் பண்ண உங்களுடைய ஸ்டார் விஜய் சேதுபதி அண்ணன் அவர்களை மேடை கலைக்கிறோம். அந்த மொமெண்ட்டோவை வெங்கட் பிரபு அவர்களுக்கு வழங்குவதற்காக. சிரிச்சுட்டே அவங்க எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பு கொடுத்த டெக்னீஷியன்ஸ் தான் வந்து இப்போ நம்ம மேடைக்கு கூப்பிட போகிறோம். we'd like to welcome the cinematographer M. சுகுமார் அவர்கள். எஸ், இயற்கையையும் காட்டுவார், இயற்கையாகவே காட்டுவார். டைம் டு வெல்கம் சுகுமார் அண்ணன் அவர்கள். எடிட்டர் பிரதீப் இ ராகவ் அவர்கள். கிங் ஆஃப் கான்டெம்பரரி கட்ஸ் பிரதீப் இ ராகவ் அவர்கள். மற்றும் ஆர்ட் டைரக்டர் வீரசமர் அவர்களை அழைக்கிறோம். உங்களோட வீட்டில் இருக்கிற தலைவிகளோட வந்திருக்கீங்களா? அவங்கள மேடைக்கு கூப்பிடலாமா? வந்திருக்காங்க, பட் இதை ஃபஸ்ட் டைம் மேலே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வரமாட்டாங்களா? இல்லை, வரமாட்டாங்க. அப்படி நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இல்லை இல்லை, அவங்க வரலன்னா பரவாயில்ல. அவங்கள பற்றி ஒரு 2 வரி பேசிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் படத்தை பற்றி பேசுனீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். என்னோட வெற்றிக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான். மேம் எங்கேயாவது இருந்து நீங்கள் எழுந்தீங்கன்னா கூட நாங்கள் சும்மா கேமராவில் எடுத்துக்குவோம் மேம். ஏன்னா எஸ் 2003 சத்யஜோதி ஃபிலிம்ஸில் வந்து பார்த்திபன் கனவு ஒர்க் பண்ணேன், ஃபோட்டோகிராஃபர் போனேன். அப்போ தான் குழந்த பிறந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 150 ரூபா பேட்டா.
ஸோ அப்போ இருந்து இப்போ வரை வளர்ச்சிக்கு அவங்க கூடவே துணையாக இருக்காங்கல்ல. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த வருஷத்தில் வந்து கேமராமேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே கம்பெனியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட தலைவி வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து தானே ஆகணும், ஏன்னா நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ணலையே. உங்களுடைய காதல் உருவானதே பசங்க ப்ரொடக்ஷன்ஸில் தான். நாமல ஐயோ, அந்த கதையையும் எங்களுக்கு வந்து கேட்டு உங்க மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். காயத்ரி, வணக்கம். வணக்கம் காயத்ரி அவர்களே. எஸ், ஆக்சுவலாக எப்பயுமே நிறைய சண்டை வருது இந்த எடிட்டருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தான். அது எப்படி அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. பாண்டியராஜ் சார் தான் என்னை வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரோ பண்ணார். ஃபஸ்ட்டு படம் அவர் தான் கொடுத்தாரு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் 25 படம் பண்ணிட்டேன். இப்போ தளபதி படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் கை ரொம்ப ராசியான கை நினைக்கிறேன். 25வது படமாக ஜனநாயகன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து நான் படம் பண்ண தான் போனேன். இவங்க வந்து ஏடியாக இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிருக்கும் போது ஒரு கதவு திறக்கும் போது அவங்க அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க போல். அங்கே அப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு ஐயோ சொல்லுங்க. படம் ரிலீஸ் அன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வெக்கப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆமாவா? ஆஹா, சூப்பர் சார். சார், இந்த காதல் கதை உங்களுக்கு தெரியுமா சார்? உங்கள் கதைக்கு நடுவில் அப்படி ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியுமா சார்? இல்லை, இவங்க லவ் பண்ணலாம் எனக்கு தெரியாது. தெரியாதா சார்? இல்லை, போக போக தெரியும். அவங்க லவ் ப்ரப்போசலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. இல்லை, இவங்க எப்போ லவ் பண்ணாங்க, எப்போ எதுவுமே தெரில. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்போ தான் தெரியும் நினைக்கிறேன். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி 2 பேரையுமே. ஏன்டா வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஜென்ரலாக எடிட்டர்னா வந்து கட்டு ட்ரிம்மு அதுக்குள்ளேயே இருப்பார். வீட்டில் நல்லா பேசுவாரா, ஜாலியாக இருப்பாரா, இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் தான்? வீட்டில் ரொம்ப நிறைய பேசுவாங்க. எங்களோட நிறைய சீன்ஸே இதில் இருக்குது. அப்படியா? ஆமாம்மா, அந்த வாயை கட்டிட்டு வர சீன் இருக்குல்ல. ஸோ சண்டை போட்டால் நாங்கள் வந்து ஈவினிங் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் சண்டை போட்டுட்ருப்போம். அதம்மா ஆமாம், டயர்டாகி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தான் தூங்குவோமே. அதனால் நிறைய சீன்ஸ் இதில் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் பிக்சர்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். தேங்க்யூ காயத்ரி அவர்களே, நன்றி. அண்ட் சார் ப்ளீஸ், வீரசம் சார், உங்களுடைய தலைவி விட்டு நீங்கள் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லலாம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பாண்டியராஜ் சாரோட நான் 3வது படமாக ஆர்ட் டைரக்டராக பண்ணுறேன். ஏற்கனவே கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளையும் பண்ணேன். பாண்டியராஜ் சார் எல்லா படத்துக்கும் மேக்ஸிமம் என்னை கூப்பிடுவார். இந்த படத்தில் பாண்டியராஜ் சார் படம்னாவே எல்லாமே குடும்ப படம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படமும் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குறது மாதிரியான எல்லா படமும். இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமையுன்றது உறுதியாக இருக்குது. சூப்பர் சூப்பர்ண்ணே. நீங்கள் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இல்லை, ஒரு கூப்பிட்டார் ஒரு நாள், இந்த ஜீப்பை ஓட்டுங்கன்னாரு. ஓட்டுனேன். அடுத்த நாள் இந்த பக்கம் ஓட்டுங்கன்னாரு. அந்த பக்கம் ஓட்டிகிட்டே போனேன். அப்படி ஒரு வாரம் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஹீரோ சார் முன்னாடி ஒரே டைலாக்கு, அவன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதை மட்டும் சொன்னேன். அது என்ன கேரக்டர்னு நான் படம் வந்தால் தான் எனக்கே தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி மைனாவோட பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த படத்தில்? முதல்ல நன்றி சொல்லணும் சத்யஜோதி நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா இது 4வது 5வது படம் நடிக்கிறேன். இது மாதிரி நிறைய நல்ல படங்களில் நல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு மறுபடியும் கேட்டுக்கிறோம். அப்புறம் பாண்டியராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கதாபாத்திரத்துக்கு என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக. ரொம்ப எனக்கு பிடிச்ச கேரக்டர், நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த அமரசிகாமணி கேரக்டரு. அப்புறம் எங்கள் ஹீரோ விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அவர் கூட நடிக்கணும்னு நடக்கவே இல்லை. இந்த படத்தில் தான் நடந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். மற்ற கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி. இப்போ சொல்லுங்கள், மைனாவோட பறந்த நைனா வந்து ரொம்ப மரியாதையா உங்ககிட்ட வந்து காலில் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறாங்க. அந்த மைனாவோட அது எவ்வளோ பெரிய ஆப்புன்னு எனக்கு தான் தெரியும். அது மரியாதை இல்லை, ஆப்பு. படத்தில் எப்படி இருந்துச்சு உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து மைனாவோட நடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சும்மா ஹாய் பாய் அந்த மாதிரி பேசியிருக்கோம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா அவங்க இயல்பாக நடிக்கிறவங்க, நமக்கு தெரியும். அது வந்து அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணிடுச்சு எனக்கும் நடிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் அப்படி தான் சொல்ல சொன்னாங்க. இருக்கும்போது சொல்லிட்டாங்க. ஓகே. கடைக்குட்டி சிங்கன்னு ஒரு படம். டேய், கிணத்துலலாம் தண்ணி இல்லைடா,
அது இன்னும் சொல்லிகிட்டே இருக்காங்க, மீம்ஸில் போட்டுகிட்டே இருக்காங்க. அது மாதிரி என்னை மறுபடியும் 2வது படத்தில் அவர் 2வதாக அவருடைய படத்தில் நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த இயக்குனருக்கு எனக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஜாம்பான் தயாரிப்பாளர் சத்யஜோதி ஜி தியாகராஜன் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் நானும் நடிச்சிருக்கேன். அவரோட லிஸ்ட்டு போட்டால் ஒரு பெரிய படங்களே வரும், அந்த லிஸ்ட்டில் நானும் இருக்கேன்றதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் மக்களின் செல்வன், மக்கள் செல்வன் நம்ம அன்பு சகோதரர் என்னுடைய தம்பி ஹீரோ அவர்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னென்னா அவர் படம் இத்தனை படம் நடிச்சிட்டாரு, என்னை நடிக்க கூடல அவர் கூட அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அது இயக்குனர் மூலமாக அவருக்கு நான் ஒரு அப்பாவை நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். இந்த நேரத்தில் அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இயக்குனருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், நிறைய படங்கள் பண்ணணும். இந்த தயாரிப்பாளருக்கும் அதே சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த இவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜியஸான ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி நிற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்க பாண்டியராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நன்றி நிறைய பேருக்கு போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி சாரோடும் நித்யா மேனன் மேமோடையும் நடிக்கிறதுக்கு பல பேருக்கு கனவாக இருக்கும். அதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சரியலான ஒரு கனவாக இருந்தது இவங்களோட நடிக்கமோ. இவங்க நேரில் பர்ஃபார்ம் பண்ணுற பாக்கியம் எனக்கு வந்து ரொம்ப பார்க்குற பாக்கியம் ரொம்ப கிடச்சிது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க பண்ணும்போது அவ்வளோ நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இவங்க ஆக்ட் பண்ணுறதை தாண்டி நான் நிறைய விஷயம் இவங்க எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறாங்கன்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு திருப்பி ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். சந்தோஷ் நாராயண் சார், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சாங். இதில் வந்து உங்களோட இசையில் நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சுகுமாரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ டூ. அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து எல்லா லைட்மேன்ஸ்க்கு எல்லா க்ரூக்குமே தேங்க்யூ. முடிச்சிட்டேன். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர், டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ். Let's Go Holidays presents தலைவன் தலைவி audio launch. Powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner.